அரசனுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்த குற்றத்துக்காக மரண தண்டனத்தை பெறுகிறான். ஆராயமான தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்ட கண்ணகி தன் கால் சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்லாவன் என்பதனை உணர்த்துகிறான். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கே பாடமாக பார்ப்போம், வாருங்கள். வாயில் காப்போன். அரசே அரசேடம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலை விரித்த கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் அண்ணவா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாள். சரி, அவளை உள்ளே அனுப்பு. ஆண்டவர்கள் சான்றோர்கள் நினைத்திருக்கும் அளவிலே நடுநாயமாக மன்னர் வீட்டிற்கு அரசைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? வழங்கிய மன்னனை என்னை யார் என்று கேட்கிறாயா? சொல்கிறேன் கேளு. உலகம் வியக்கும் மன்னன் ஒரு புறாவுக்காக தன் உடலை தந்த சிப்பி மன்னனை பற்றி நீ அறிவாயா? போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்தலித்து கொன்ற தன் மகனையும் அதே தேர்தலித்து கொன்றனர். பாண்டிய சோழன் அவனையை பற்றி நீ அறிவாயா? பாண்டிய மன்னன். பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாயே. இளமை அருமை தெரியாத மன்னனை, என் நிலை அறியாமல் தான் இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமை எனது ஊர். ஊரில் பழியில்லா சிறப்பினையை புகழ் மிக்க மாசாத்துவன் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவிதான் நான். பாண்டிய மன்னர். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவி நீயா? போதும் அண்ணா, என் கணவனை இழவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்த என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாய். நீ செய்தது தகுமா? பாண்டிய மன்னர். பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோலன்று. அஃது ஏற்புடையதே, அஃது அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? கண்ணகி. அறநெறிய தவறிய மன்னனை தவறிழைத்தவர்களை தண்டித்து தகுதியுடைய மன்னனுக்கு கூறிய என்பதன் நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கலாவணனில் இல்லை. அவனிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பற்ற அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பை பரால் மணிக்களால் கற்று நாள் ஆனது. நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசுக்குரிய சிலம்பின் பர முத்துக்களால் ஆனது. ஆண்டவர்கள் நிறைந்த இந்த அவை தனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவலனிடமிருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னன் அதை கண்ணகியுடன் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறார். கண்ணகி. நீதி தவறாதவன் என்று உன்னை குறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இலக்கு என்று இதோ மெய்க்கிறேன். இங்கே பார். பாண்டிய மன்னன். தவறிழந்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிசொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் யான் உயிரோடு இருந்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கொன்ற குடை எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. பாண்டியன்.
பாண்டிய மன்னர் தம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழி சொல்லுக்கு 5 அரியணையில் இருந்து தரை மீது விழுந்து இறந்து படுகிறார். நன்றி. நன்றி.